ஸ்ரீரங்கம் கார்த்திகேயனுடைய சிறப்பான முயற்சியில் வேந்தர் டிவி வழங்கும் மாபெரும் சுயம்பர திருவிழா. எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. tamilmatrimony.comக்கு பெரிய நன்றி. ஸ்ரீ வாகீஷா வித்யாஸ்ரம் சீனியர் செகண்டரி ஸ்கூல், கோ ஸ்பான்சர் ஸ்ரீ அசோகா ஆண்டவர் அல்வா, அசோசியேட் ஸ்பான்சர் அஸ்வின் ஸ்வீட்ஸ். இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து பண்ண நம்மளுடைய ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். இங்கு வருகை தந்துள்ள பெரியவர்களுக்கும் வரன் மற்றும் வதுவை, எனக்கு அதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம். இன்றைக்கி பெண்கள் துணிஞ்சு வெளியில் வந்து நின்று எனக்கான வாழ்க்கை துணை இப்படி அமைய வேண்டும். நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னப்போ எல்லாரும் கேட்டது, சார் இது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி மாதிரியா? நான் பேர் சொல்லலை, அந்த நிகழ்ச்சியா அப்படின்னாங்க. இது அந்த நிகழ்ச்சி கிடையாது. இது ஜோதிடர்களால் தீர்மானிக்கப்பட்டு திருமணத்துக்கும் கிரகங்களுக்கும் உள்ள தொடர்பை ஊர்ஜிதம் செய்து அதன் வழியில் பெண்ணையும் மாப்பிள்ளையும் தேடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த திருமணத்துக்கும் கிரகங்களுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு. ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் திருமணம் சொந்தங்களால் நிர்ணயிக்கப்படும். சுக்கிரன் நல்லா இருந்தால் மனதில் விருப்பப்பட்ட ஆசை காதல் திருமணம் கைகூடும், பெற்றோர்களோட அங்கீகாரத்தோட. சந்திரன் நல்லா இருந்தால் எந்த பக்கம் வேணாலும் திருமணம் நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களினுடைய திசை ஜாதகத்தில் வரதை பொருத்தத்தில் கணிக்கணும். சார் இந்த பொருத்தம்னா என்ன சார், எங்கே போனாலும் பொருத்தங்கிறாங்க, இதை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? நட்சத்திரங்களிலே ஆண் நட்சத்திரம் உண்டு, பெண் நட்சத்திரம் உண்டு. உடனே ஜாதகத்தை எடுத்தா இது ராகு கேது ஜாதகமா? எல்லா ஜாதகத்திலையும் ராகு கேது இருக்கும். 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் ராகு கேதுவே ஜோசியத்தில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதுக்கு முன்னாடி ஜோசியத்தில் கிடையாது. 7 நாள் 7 கிரகம்தான். 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பாவங்களும் சாபங்களும் அதிகமாக வருது. இந்த பாவத்தையும் சாபத்தையும் சொன்னது தான் ராகுவும் கேதுவும். குலதெய்வத்தை கும்பிட்டுடலாம். இந்த குலதெய்வம்ங்கிறது காரில் இருக்க ஸ்டீரிங் மாதிரி டைரக்ஷன் தான் சொல்லும். இந்த பார் இதை பண்ணு, இந்த பார் அங்கே போ, இங்கே பார் இதை செய். குலதெய்வம் தீர்வு ஆகாது. 6 விதமான தெய்வ வழிபாடுகள் ஆதிசங்கரர் சொல்கிறார். இந்த பக்தி 6 வித மார்க்கங்களில் இருக்கணும். விநாயக பெருமானோடது ஃபஸ்ட்டு, சைவம், வைணவம், கௌமாரம், முருகப்பெருமான், குரு மகான்களோட வழிபாடு, கடைசியாக காளி தெய்வங்கள். இந்த காளி கிட்ட கேட்டால் வரோம், நான் இதை தரேன் நீ எதை தர, அவ்வளோ உக்ர தெய்வம். ஆனால் மனமிறங்கி வரம் கொடுக்கும். கிரகங்கள் காளி முன்னாடி கை கட்டி நிற்கும். சரி, இப்போ திருமணத்துக்கு வரேன், சின்ன டிப்ஸு சொல்கிறேன். மூல நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது. ஏன், எதனால்? சும்மா பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது. ஆஞ்சநேயர் பிறந்தது மூல நட்சத்திரம், ராவணன் பிறந்தது மூல நட்சத்திரம். 2 பேரும் கல்வி, கேள்வி, வித்தை, வேதம் எல்லாத்துலேயும் கெட்டிக்காரனுங்க. ஆஞ்சநேயரும் திறமை, ராவணனை போல வீரனை நீங்கள் பார்க்கவே முடியாது. சிவபெருமானின் அனுகிரகம் பெற்றவன். இவ்வளோ பவர்ஃபுல்லான மூல நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் வந்தால் மாமியார் டம்மியாக போயிடுவாங்க. அந்த பொண்ணு தான் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தும், வழி சொல்லும், முன்னாடி போவும், அந்த குடும்பத்தை ஜெயிக்கவும் வைக்கும். இப்போ சொல்லுங்க, மூல நட்சத்திரம் தவறா? ஸ்ரீ வாகீஷா வித்யாஸ்ரம் சீனியர் செகண்டரி ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் வந்திருக்காங்க. மாபெரும் சுயமர விழா 2024 உடைய டைட்டில் ஸ்பான்சர் அவங்க தான். மாபெரும் சுயமர விழாவிற்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் இதோ உங்களுக்காக. இவ்வளோ ஒரு சீரும் சிறப்பமாக ஒரு சுயமர விழாவை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. உடனே நிறைய அந்த சேனலில் வருது, இந்த சேனலில் வருது நீங்கள்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு ஜோதிடர் எல்லா வேலையும் விட்டுட்டு இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக பண்ணக்கூடிய ஸ்ரீரங்க கார்த்திகேயனுக்கு நம்ம எல்லோரும் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன்.
மணமகனின் குடும்பத்தினர்களுக்கும் மணமகளின் குடும்பத்தினர்களுக்கும் வேந்தர் டிவியுடைய நிர்வாகத்தினருக்கும் இயக்குனர் பிரேமுக்கும் ஆங்கராக இருக்கக்கூடிய சொல்லலைன்னா கோச்சிப்பான் சாய் கிருஷ்ணாக்கும் உங்கள் அனைவருக்கும் திருமண தடைகள் என்பது 90 கிட்ஸுக்கு தான் ஏதோ இருக்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. திருமண தடைன்றது 40ல் பிறந்த கிட்ஸ்லேருந்து ப்ராப்ளம் தான். இளம் வயதிலே சில ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகிடும். சில ஜாதகம் என்ன தண்ணி குடித்தாலும் தள்ளி தான் போகும். சில ஜாதகம் இளம் வயதிலே எல்லா சௌகரியமும் அஷ்டலட்சுமி கடாட்சமும் குரு 2வது பரியாயத்திலேருந்து 33வது பரியாயமாக 36 வயசுக்குள்ளே வாழ்க்கையில் எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம் இருக்குது. சில ஜாதகம் 36 வயசுக்கு மேலே ஆரம்பித்து 48 வயசு குரு 4வது பரியாயத்தில் செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம் இருக்குது. நம்மளுடைய பூர்வ புண்ணியம் எப்படி, நம்மளுடைய பிதிர்தோஷம் எப்படி, இதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய அமைப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் எல்லா பரிகாரமும் பண்ண ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்னு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எந்த பரிகாரமும் நீங்கள் மனசால பண்ணுற எந்த ஒரு பரிகாரமும் எந்த காலத்திலையும் வீணாகாது என்பது தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆனால் அது தெய்வீக பரிகாரமாக இருக்கிறது தான் நல்லது. ராகவேந்தர் மடத்தினுடைய பீடாதிபதி வந்திருக்கிறாரு. அவரோட காலையில் ராமேஸ்வரம் போயிட்டு திருச்சியிலேருந்து இப்போ மதுரை கோயிலில் அவருக்கு தரிசனம். ஆனாலும் இந்த சுயம்பர நிகழ்ச்சியில் நம்ம பேர் முதலே முகுந்தன் முரளியும் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயனும் போட்டாங்க. உங்களெல்லாம் பார்த்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு திருப்பி மதுரைக்கு ஓடுற அவசரத்தில் தான் நான் ஓடி வரேன்னா, ராமேஸ்வரம் போயிட்டு வந்து நான் சொல்கிறேன் மனசார ஒரு விஷயம். ராகவேந்தர் கோயில் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. இந்த கோயிலில் விசேஷமே என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வாழ்ந்த மகான்களாக இருக்கக்கூடிய முனீந்தருடைய ஒரு தரிசனம் செய்யக்கூடிய இடமாக ஜீவசமாதி இருக்குது. இந்த முனிந்தருடைய ஜீவசமாதி இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. இந்த ராகவேந்தர் கல்யாண மண்டபம் என்னவோ எந்துன்னு நினைக்காதீங்க, இது மந்திராலயத்தது. நான் ஒன்லி மெயின்டைன் தான் பண்ணுறேன். போகிறச்சே இந்த முனிந்தரை கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க. யாருக்கெல்லாம் கல்யாணத்தில் ப்ராப்ளம் இருக்கோ அடுத்த வருஷத்துக்குள்ளே தீர்ந்துச்சுன்னு முனிந்தருக்கு வந்து ஒரு கல்கண்டு பாயசம் கொடுக்குறேன்னு வேண்டிக்குங்க. சிம்பிள் தான், டப்பு டப்புன்னு கைக்கு கொடுக்கும். நம்மளை சுற்றி நிறைய ஜீவாத்மாக்கள் இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லா பொருத்தமும் பார்த்தாலும் மனப்பொருத்தத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. 10 பொருத்தம் சரியா 10 பொருத்தம் தவறான்னு விவாதிக்கிறதுக்கு இந்த மேடை கிடையாது. இந்த மேடை எதுக்குன்னா, கல்யாண பிராப்தத்துக்காக கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்ன்ற ஒரு சுயம்பர திருவிழா. அதற்கு கஜ பூஜையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல, ராகவேந்தருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அவருடைய இடம்தான் இது. முனிந்தரையும் சேர்த்து வேண்டிட்டு போங்க. ஸ்ரீரங்கம் கார்த்திகேயனுக்கு ரொம்ப சீக்கிரமாக நன்றி சொல்லுவீங்க. ஜோதிடத்தில் வந்து சொல்லுவாங்க, நீ ஜாதகம் சொன்னால் உட்கார்றவங்க எந்திரிச்சு போகக்கூடாது, நெருப்பள்ளி கையில் கொடுத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. நம்ம சொல்கிற வாக்கு ஜாதகத்தை கேட்குறவனுக்கு பழிக்கணும். அது கல்யாணமாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, கடன் கஷ்டமாக இருந்தாலும் சரி. நான் பார்த்து ரொம்ப பிரமிச்சு வியந்து நான் இருந்தாலும் தெரிக்க விட்றாரு ஜோதியத்தை அப்படின்னு. எனக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமை ஜாஸ்தி. யாராவது பயங்கரமாக என்ன என் அளவுக்குலாம் சொன்னாங்களே, என்னோட சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேன், சண்டைக்கெல்லாம் போவேன் அவங்கக்கிட்ட. அவருடைய ஜோதிட புலமையை பார்த்து பயங்கரமாக வியந்திருக்கேன். மிகுந்த ஜோதிடத்தோட நூல்களை கரைத்து குடித்து அனுபவம் பெற்ற, தமிழ்நாட்டே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடராக ஐயா இருப்பார் தங்கப்பாண்டியன். நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கார். இந்த திருமண காலத்தில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் உறவுக்காரங்க தெரிஞ்சவங்க ஒரு திருமண அழைப்புதல் கொடுக்காங்கன்னு வைங்க. நீங்கள் அந்த திருமணத்துக்கு போகும்போது
உங்கள் வீட்டில் யாருக்கு அடுத்து திருமண ஏற்பாடு பண்ண போகிறீங்க? எனக்கு பையனுக்கு 25 வயசு ஆச்சு, பொண்ணுக்கு 25 வயசு ஆச்சுன்னா அந்த பெண்ணு அந்த மாப்பிள்ளை அந்த நபரை அந்த திருமணத்துக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட திருமணத்துக்கு அந்த முகூர்த்த நேரத்துக்கு விடாமல் கூட்டு போங்க. உங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாக திருமணம் வந்துடும். நீங்கள் ஒரு வீடு கிரகப்பிரவேசம், நீங்கள் இந்த பூமி மனை பூஜை கிரகப்பிரவேசம்லாம் போய்கிட்டே இருங்க, உங்களுக்கு சீக்கிரம் சொந்த வீடும் அமையும். புரியுதானு சொல்கிறது? உங்கள் உறவுக்காரங்க யாருக்காவது ஒரு திருமணம் முடிஞ்ச தம்பதியர் இருக்காங்கன்னு வைங்க, அவங்கள நீங்கள் உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சி அவங்களுக்கு விருந்து கொடுத்து அவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்து விட்டீங்கன்னு வைங்க. இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? இது நடைமுறையில் இருக்கா இல்லையா? இப்போ இருக்கா? முன்னாடி இருந்துச்சு, இப்போ இருக்கா? யாரையாவது விருந்துக்கு நம்ம கூப்பிட்ருக்கோமா? இப்போ இல்லை. நீங்கள் விருந்து கூப்பிட்டு அந்த தம்பதியரை ஒரு நாளோ 2 நாளோ உங்கள் வீட்டில் தங்க வச்சு அந்த தம்பதியருக்கு ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுத்து அனுப்புங்க. உங்கள் வீட்டுக்கு மருமகனோ மருமகளோ தடையில்லாமல் வரும். இது சின்ன விஷயம். என்னுடைய ஸ்டைலே அதுதான். நீங்கள் இருக்க வேண்டிய விதமாக இருந்தால் நம்மளை எல்லாமே தேடி வரும். லட்சுமி, செல்வி, மகாலட்சுமி, ஸ்ரீதேவி, சரஸ்வதி எல்லாமே தேடி வரும். நாம் சரியாக இல்லைன்னா எல்லாத்தையும் நாம் தேடி போகணும். அப்போ நீங்கள் அந்த திருமண நிகழ்ச்சிக்கு போகும்போது அது கிராமத்தில் திருப்பூட்டுறதுக்கு வாங்க, தாலி கட்டுறதுக்கு வாங்க, நாங்கள் மாங்கல்யம் உருக்குறோம் வாங்க, பந்தக்கால் நட்டுறோம் வாங்கன்னு பக்கத்தில் கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா? நீங்கள் என்ன செய்றீங்க? நம்ம என்ன செய்கிறோம்னா இப்போ நேராக ரிசப்ஷன். எப்போ சாப்பாடு 7 மணிக்கு தாலி கட்டுறாங்க, அப்போ 8:30க்கு போனால் நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். மணமக்களே யாரும் பார்க்குறது இல்லை. இப்போ உண்மையா இல்லையா ஐயா? உண்மையா? அப்போ இனிமேல் நீங்கள் திருமண நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா அந்த மாங்கல்யம் கட்டுற நேரத்துக்கு போங்க. உங்கள் வீட்டில் யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவங்கள கூட்டு போங்க. நீங்கள் ஒரு 20 கல்யாணம் 30 கல்யாணம்னு பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் உங்கள் வீட்டில் நடக்கும். நீங்கள் இப்போ நிறைய பேர் இன்விடேஷன் கொடுப்பாங்க, நம்ம போவோம். இனிமேல் ஃபாலோ பண்ணுவீங்களா மாட்டீங்களா ஐயா? இனிமேல் ஃபாலோ பண்ணுவீங்களா ஐயா? யாராவது தம்பதியர்களை விருந்துக்கு அழைப்பீங்களா? உறுதியா? நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு 25 வயசு ஆச்சுன்னு வைங்க, நமக்கு சிந்தனை வராது. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஏக்கா பையனுக்கு 25 வயசு ஆச்சு, கல்யாணம் பார்க்கலையான்னு ஞாபகப்படுத்துறது யார்? அது தூண்டுறது யார்? பக்கத்து வீடு, சொந்தக்காரங்க, நண்பர்கள் தான். இவங்க நம்மளோட ஜாதகம் பார்க்க வரும்போது கேட்பாங்க, சார் பையனுக்கு எப்போ கல்யாணம் வரும்? அக்கம் பக்கத்தில் பதில் சொல்லி முடியலை, அதுக்காகவே கல்யாணம் முடிக்கணும்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இவங்க பேர் கிருஷ்ணவேணி, டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. யாராவது லேட் மேரேஜுக்காக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இவங்களோட தொலைபேசி எண் குறித்து வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். ரொம்ப தூரமாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 40-50 கிலோமீட்டருக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகும். இந்த குரு திசை வீட்டு அருகாமையிலேயே திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான சாத்தியம். லக்னத்திலேயே குரு அமைய பெற்ற ஜாதகம். மகர ராசி, திருவோண நட்சத்திரம், மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து பிறந்த நட்சத்திரம். அருமையான நட்சத்திரம். எந்த வீட்டுக்கு இந்த மகாலட்சுமி போவாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இவங்களோட அலைபேசி எண் 81 225 725 43. இது நல்ல ஜாதகம். ராகு திசை முடிஞ்சு போச்சு. இந்த குரு திசை இவங்களுக்கு சுபத்துவமான நிகழ்வுகளை கொடுக்கும். வாழ்த்துக்களுடன். நன்றி. சீக்கிரமாக கல்யாண பத்திரிகையோட சொல்லுங்கள். அதெல்லாம் இல்லைம்மா, வேணாம். பொண்ணு சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் முடிச்சிருக்காங்க. 1998 டேட் ஆஃப் பர்த். தைரியமாக ஏந்து நின்று ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோமா சபைக்கு, தப்பு கிடையாது. பொண்ணே நேரில் வந்திருக்காங்க, மேடையில் வர்றது கூச்ச பண்ணுறாங்க. தாராளமாக கைத்தட்டுங்க. பெண்கள் இப்படி தைரியமாக வர்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் முடிச்சிருக்காங்க, நல்ல படிப்பு. பொண்ணுக்கு இப்போ சுக்கர தசை நடந்துகிட்ருக்கு. அடுத்து ஃபினான்ஷியலாக ரொம்ப பெரிய ஹைட்ஸ் போயிடுவாங்க. தனுசு ராசி, மூல நட்சத்திரம். நான் மூல நட்சத்திரத்தினுடைய சிறப்பை பற்றி இப்போ சொன்னேன். உங்கள் குடும்பத்தை பொறுப்பாக எடுத்து வழி நடத்தணும் அப்படின்னா 1998 டேட் ஆஃப் பர்த். பிள்ளைமார் சமூகம், வேளாளர், அகமுடையர் இது சம்மந்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா சார்கிட்ட டச்சில் வாங்க. அவங்களுடைய தொலைபேசி எண் 766 766 3399. கூட பிறந்தவங்க இருக்காங்க.
நல்ல ஃபேமிலி. இந்த பொண்ணுக்கு இந்த சுக்கிர தசை அடுத்திருக்க 1.5 வருஷம் வரைக்கும் இருக்குது. இந்த 1.5 வருஷம் சுக்கிர தசை முடிகிறதுக்குள்ளே மிகப்பெரிய இடத்துல இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடும். ஜனவரி மாதம் 2025 இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். 2 பேர் இருக்கிறவங்க வீட்டுக்கு தான் போகும், தனியாக இருக்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் போகாது. இந்த மாதிரி அமைப்பில் இருந்தீங்கன்னா இந்த பொண்ணை கேட்டு நல்லபடியாக முடிச்சுக்கலாம். தமிழ் மேட்ரிமோனி த பிக்கஸ்ட் மேட்ரிமோனி சர்வீஸ் இன் இந்தியா. இப்போ இருக்க லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை பயன்படுத்திக்கங்க, அது ரொம்ப நல்லது. பயப்படலாம் வேண்டியதில்லை, அவ்வளோ செக்யூரிட்டி லூப்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டரில். நீங்கள் வெரைட்டியாக தேடி பார்க்கலாம் எந்த வரம் நம்ம இதோ. இன்னொன்று, ஏற்கனவே பதிஞ்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இதில் வந்து ஃப்ரீ ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறத ஒரு கன்செஷன் கொடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஏற்கனவே பதிந்தவர்களுக்கும் ரொம்ப பெரிய வாய்ப்புங்கிறது இந்த நிகழ்ச்சியில் உண்டு. இந்த பொண்ணோட பேர் சாதனா. 1998 ஸ்ரீரங்கத்தில் முத்தரையர் முத்துராஜா கம்யூனிட்டியில் வரன் பார்த்துட்ருக்கார். நல்ல பையனாக வேணும் அப்படின்னு. நல்லா படிச்சிருக்கு பொண்ணு. எம்காம் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க. வேலை எதுவும் பார்க்கல, வீட்டில் தான் இருக்காங்க. பொண்ணு மீனராசியில் லக்னத்திலே சந்திரன் அமைய பெற்ற ஜாதகம். அத்தனை விசேஷம். ஒரு ஜாதகத்தில் 12 ராசியில் எங்கே சந்திரன் நிற்கிறாரோ அதுதான் அவங்களோட ராசின்னு ஜோதிடம் சொல்லுது. இந்த பொண்ணுக்கு லக்னத்திலேயே சந்திரன் வர்றது ரொம்ப சிறப்பு. கூட பிறந்த பிறப்பு உண்டு. விவசாயம் செய்கிறார். பொண்ணு வேலைக்கு போகிறதுனாலும் போகலாம், அது கணவன் வீட்டாரினுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கார். முத்துராஜா கம்யூனிட்டியில் வரன் பெண் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா 1998 1998 எம்காம் கிராஜுவேஷன் படிச்சிருக்காங்க. மீன ராசியில் இந்த பொண்ணு. மற்றபடி சுத்த ஜாதகம் தான், தோஷம் எதுவும் கிடையாது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சமயோஜித புத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கும். மாமனார் மாமியார் வீட்டோட ஒத்துப்போகும். அதுதான் மீனராசியினுடைய பலாபலன்கள். இவருடைய தொலைபேசி எண் 8428748221. நல்லா இருக்கு. ஆனால் பொண்ணுக்கு இன்னொரு 1.5 வருஷத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். நல்ல ஜாதகம். தேங்க்யூ. மதியண்ணா நம்ம ஸ்கூல் பாகிஷா ஸ்கூல் பக்கத்து தோப்பு. ஸ்கூல் கட்டுன ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ஸ்கூலை பத்திரமா பார்த்துக்கிற ஒரு நல்ல அண்ணா, எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ எல்லோரும் வந்து அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. சூப்பர், ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் வந்திருக்கியா, வாழ்த்துக்கள். பெயர் நந்தினி, MBA கிராஜுவேட், IIMல வேறு லெவலில் வேலை. பிஸ்னஸ் கிளாஸில் MBA படிச்சிருக்காங்க. பெங்களூரில் இப்போது வேலையில் இருக்க பெண்மணி. 1997 டேட் ஆஃப் பர்த். சார் வந்து ஸ்பெசிஃபிக்காக 1 இயர் சமுதாயத்தில் வேணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கார். 1 இயர் கம்யூனிட்டியில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சார்கிட்ட டச்சில் வாங்க. ஜாதகம் நல்லா இருக்குது. நல்ல இன்னும் அதிகாரம், வெளிநாடு வாழ் லைஃப் இதெல்லாம் கிடைக்கும். ஓவர்சீஸ்லேயும் இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கும் இந்த ப்ரொஃபைல்ஸ் போகும், உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, டீட்டெயில் பேசுவாங்க. ஓவர்சீஸ்லேருந்து ஒரு 40 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. UK, துபாய், அமெரிக்கா. அதில் ஒரு சிலர் நேர்லேயே வந்திருக்காங்க. 1 இயரில் இருந்தீங்கன்னா, 1 இயர் கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா 9865368658. இந்த பொண்ணுக்கு வந்து வெளிநாடு வாழ்க்கை, கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு. தூரமாக தான் கல்யாணம் ஆகி போகும், வீட்டுக்கு கிட்டத்தில் கல்யாணம் ஆகி போகிற அமைப்பு இந்த ஜாதகத்தில் இல்லை. இப்படி நம்ம தெரிஞ்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் கிளாஸான ஜாதகம், குடும்பத்தை நல்லா தாங்கி நிற்கக்கூடிய ஒரு ஜாதகம். இவ்வளோ தூரம் பெண்கள் படித்து பொறுப்பில் இருக்காங்கங்கிறது மகிழ்ச்சி தரும். சுஷ்மிதா, முத்தரையர் முத்துராஜா கம்யூனிட்டியில் அவங்க பார்க்குறாங்க. பொண்ணு MBA படிச்சிருக்காங்க. சதய நட்சத்திரம், கும்பராசி, மதிப்பு மிகுந்த வாழ்க்கை இந்த ஜாதகத்துக்கு உண்டு. இந்த பொண்ணும் கடல் கடந்து போகிற வாய்ப்பு உண்டு. நீங்கள் வீட்டு பக்கத்துலலாம் கல்யாணம் ஆகி போகாது. ஒன்று கடற்கரைக்கு, எங்கே மெட்ராஸ், ஹைதராபாத், பெங்களூர், பாம்பே இப்படி கல்யாணம் ஆகி போகும், இல்லை கடல் கடந்து போகும். அது உங்கள் விருப்பம். 2 பேர் இருக்கிற வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போகணுங்கிறது ஜாதகத்தில் ஒரு அமைப்பாக இருக்குது. பிள்ளையாரோட குறை இருக்குது. கஜ பூஜை, கணபதி ஹோமம், அதாவது நம்ம மூதாதையர்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு கொடுத்த சாபம் அப்படிங்கிறது இருக்குது. எப்போவுமே சுக்கிரன் கேதுவோட சேரக்கூடாது. வீட்டில் இருந்தே இந்த பொண்ணு சம்பாதிக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது ஜாதகத்தில். இந்த பொண்ணு கையில் காசு எக்காலத்துலேயும் இருக்கும். குரு மீனராசியில் வீட்டில் இருக்கார். குரு தனுசு, மீனம், கடகம்ங்கிற இடத்துல இருந்தால் குரு பலம் பெற்ற ஜாதகம். ஜோசியம் கொஞ்சம் சொல்லித்தரேன். 12 ராசியில் மீனம், தனுசு, கடகம், இங்கே குரு இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு அந்த ஜாதகத்தை தூக்கலாம். குடும்பத்துக்கு ஒத்து வர பெண்.
நமது ஜோதிடர்கள் சுயம்வர விழாவில் இந்த பெண்ணுக்கு கடற்கரை நகரத்தில் திருமணம் அமையும் என்று கணித்ததைப் போல கடற்கரை நகரமான சென்னையில் இந்த பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மணமக்களுக்கு வேந்தர் டிவியின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே இருக்க ஜோசியர்களுக்கெல்லாம் ஒரு வாக்கு பலித்தம் உண்டு, ஒரு ஆசீர்வாதம். ஒருத்தர் சொன்னாலே பலிக்கும். இங்கே 10-12 ஜோசியக்காரங்க இருக்காங்க, அப்புறம் பலிக்காமல் போயிடுமான்னு. என்னுடைய நண்பர், ஜோதிட நண்பர், நல்ல ஜோதிட திறம் கொண்டவர், பாவங்களை ரொம்ப நல்லா சொல்பவர். எனக்கு இவர் மீது ஒரு பிரியம் உண்டு. சரவணன் சோமசுந்தரம் அவர்களை வரவேற்கிறேன். திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திசாபுத்திகள், இன்னொன்று வந்து பரிகாரம். இங்கே பரிகாரம் செய்யாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. 40 வயசில் வந்தவங்களும் பரிகாரம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, 22 வயசில் வந்தவங்களும் பரிகாரம் பண்ணுவீங்க, 30 வயசில் வந்தவங்களும் பரிகாரம் பண்ணுவீங்க. திருமணத்திற்கு பரிகாரங்கள் என்பது இன்றைக்கி கம்பல்சரி ஆகிடுச்சு. சரி, இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயங்களில் நிறையா யாகங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி பண்ணுறது ஒரு விஷயம். யதார்த்தமான பரிகாரங்கள் சிலது இருக்குது, அதை பண்ணுறது ஒரு விஷயம். மஞ்சள்னு எழுதுங்க, திருவிழாக்களுக்கு கூட்டிகிட்டு போங்க, பள்ளியறை பூஜையை பாருங்கள். கோவில்களில் பள்ளியறை பூஜை என்கிறது கடைசியாக சாமியையும் அம்மாவையும் அப்பாவையும் ஒன்றா கொண்டு போய் விடுறது. இதுக்கெல்லாம் போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகேயன் சார் வந்து என்கிட்ட இந்த 1 மாதமாக நிறையா பேசுவார். யதார்த்தமான பரிகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புராண இதிகாசங்களை மேம்படுத்தி சொல்லப்பட்டது. நம்ம புராண இதிகாசங்கள்லாம் உடனே இந்த பகுத்தறிவோட கூடி இதெல்லாம் கிடையாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களுமே புராண இதிகாசங்கள் கதைகளாக சொல்லப்பட்டது. அவதாரங்களாகட்டும், நடந்துக்கூடிய நிகழ்வுகளாகட்டும் எல்லாமே. பாருங்கள், ஒரு சின்ன விஷயத்தை போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, இந்த வள்ளி தெய்வானை அந்த கலையில் அந்த கதை உபன்யாசம் கேளுங்க அப்படிங்கிறாங்க. அதை கேட்டாலே அந்த கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஆகிடுமா. ஒரு விஷயத்துக்கு போய் நல்ல விஷயம் பேசுனா என்ன ஆகுது, உங்கள் உடம்புக்குள்ள ஒரு எனர்ஜி கிடைக்குதா? கல்யாணத்தை பற்றி பேசினா எனர்ஜி வருது. ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போனால் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நம்ம சோர்ந்து போயிடுறோமா? இந்த எண்ணங்களை உங்களுக்குள்ளே விதைக்கிறது தான் அந்த புராணங்களில் சொல்லப்பட்ட பரிகாரங்கள். அதை வந்து நம்ம முழுக்க நம்ம கார்த்திகேயன் சார் சிறப்பாக சொல்லுவார். அதை நீங்கள் கேட்கணும். நீங்கள் வந்து ஒரு ஜாதகமாக பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் காட்டுறீங்க. அவர் சொன்னார், எடுத்த உடனே சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கு, ஒரு மாற்று மதத்தில் மாற்று இனத்தில் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்கிறார்ல, இதெல்லாம் உண்மை. இது புராண இதிகாசங்களில் கதைகளாக உண்டு. சரிங்களா? முருகன் போய் யாரை கல்யாணம் பண்ணாங்க? ஜாதியிலையா கல்யாணம் பண்ணார்? வேடுவர் இனத்தில் போய் கல்யாணம் பண்ணினாரா? அவர் செவ்வாயினுடைய அம்சம் இல்லையா? எவ்வளோ சூப்பராக அந்த புராண கதைகள் ஒத்து வருது. புரிஞ்சுக்கங்க. அப்போது நம்ம இனத்தோட மதத்தோடு சேர்ந்து வராமல் சில விஷயங்கள் விதிவிலக்காக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்குள்ளே வேணும். அதை கதைகளாக சொல்வது நிறைய விஷயங்கள் நம்ம புராண இதிகாசத்தில் இருக்குது. அது சாரு வந்து எனக்கு 2-3 விஷயத்த சொன்னார். முகுந்தன் முரளி வந்து நீண்ட நாளாக என் கூட ஜோதிட பயணம். எங்களுக்குள்ள ஒரு பொறாமை, ஒரு போட்டி, நீ பெருசா நான் பெருசா, நான் பண்ணதே இல்லை. ஒரு சின்ன ஒரு கிளாஷு நான் சமாதானம் பண்ணி வச்சேன். நம்ம வந்து மீடியாவுக்குள்ளே இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு என் மீது ஒரு அன்பு கொண்டு ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டாரு. நான் அகஸ்மாத்தாக போனேன். என்ன சார், ஒரு 400 பேர் இருப்பாங்களான்னு, நீங்கள் வேறு 1200 பேர் உட்காந்துருக்காங்கன்னாரு. என்னையா 1200 பேரை கூப்பிட்டு மண்டபத்தில் உட்காந்து வச்சுருக்கேன், எப்படியா சாப்பாடு போடுற, நீ இவ்வளோ தூரம் பண்ணுற? அவ்வளோ பேர்த்துக்கு ஜோதிடத்தை எடுத்துகிட்டு போய் கொங்கு மண்டலத்தில் இன்றைக்கி முகுந்தன் முரளி அப்படின்னா தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. பிராண்ட். எனக்கு ரொம்ப பெரிய ஒரு அங்கீகாரத்தை அங்கே கூப்பிட்டு கொடுத்தாரு. நான் சொன்னேன், நான் ஸ்ரீரங்கத்தில் ஓரமாக ஏதோ உட்காந்துருக்கேன், என்னையை கூப்பிட்டு என்ன நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் புகழ்ந்து ஒரு மரியாதை பண்ணி ஒரு நிகழ்ச்சியெலாம் பண்ணிட்டீங்க அப்படி. எனக்கு அங்கே தான் தோணுச்சு, நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் நிறைய அடுத்து பண்ணணும் அப்படின்னா. மாபெரும் சுயமரம் விழா இது வந்து ஒரு சாதாரணமாக நடத்த முடியாது. இறையருளும் குருவருளும் யார் ஒருவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் இந்த விழாவை எடுத்து செயல்படுத்த முடியும். அந்த வகையில் நம்முடைய ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் ரொம்ப ஒரு அற்புதமான முயற்சி எடுத்து எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து அரவணைத்து மிக சிறப்பான முறையில் இந்த விழாவை நடத்தியிருக்கிறாரு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாள்லேயும் காலையில் தலவாழை இலையில் ஸ்வீட்டு வச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா மிக விரைவில் திருமணங்கள் கைகூடி வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. அதேமாரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை செஞ்சிங்கனாவே ஒரு வெற்றியை கொடுக்கும். அதற்கு மேலே பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து
ஒரு 20 நாட்கள் ஒரு முறை வந்து கையிலையும் கால்லையும் மருதாணி கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு வாங்க. இந்த 2வது விஷயத்தில் இது ஒரு நல்ல ஒரு வசிய ஆற்றல் வந்து பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதனாலேயும் மிக விரைவில் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் பௌர்ணமி நாளில் சக்கரை பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டுவாங்க. இதன் மூலமாகவும் பெண்களுக்கு மிக விரைவில் திருமண யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். எங்களுடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக நம்முடைய ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிறப்பு கௌரவிப்பு செய்ய இருக்கின்றோம். இல்லை அவர் வந்து என் மீது இருக்க அன்புனால அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அன்பெல்லாம். இது வந்து நான் பண்ணுற நிகழ்ச்சி, நானே இதில் மாலை மரியாதை வாங்கிக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. நான் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அவர் ஈரோட்டில் நடத்துகிற நிகழ்ச்சியில் எனக்கு அவ்வளோ கௌரவம் பண்ணார். நான் திருப்பி அந்த கௌரவம் அவருக்கு இங்கே தான் பண்ணணும். அதே மாதிரி இந்த மரியாதை எனக்கு அவர் ஈரோட்டில் கொடுத்தார், அங்கே நான் வாங்கிக்கிறேன். ஸ்ரீரங்கத்தில் நான் நடத்துகிற விழாவில் நானே கௌரவம் வாங்கிக்கக்கூடாது. அதுதானே முறை, அதுதானே சரி. எனக்கு கௌரவம் எதுனா இங்கே வந்ததில் எனக்கு வரன் ஃபிக்ஸ் ஆச்சு, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. ஷெல்வி சார் சொன்ன மாதிரி கல்யாண பத்திரிக்கை அனுப்புங்க, அது நடந்தும். அதே மாதிரி நான் மேட்ரிமோனியில் போய் பணம் கட்டினேன், நான் இங்கே வரனுக்கு பணம் கட்டினேன், நான் அங்கே போய் பார்க்குறேன், அப்படிலாம் இல்லை. இந்த வைபவத்தில் வந்த அத்தனை பேத்துக்கும் பொண்ணு வீடு தேடி வரும். நான் சொல்கிறேன், என் வாக்கு எப்படி பலிக்குதுன்னு பாருங்கள். இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வார்த்தை எனக்கு இது ஃபிக்ஸ் ஆச்சு சார், அதுதான் எனக்கு பெரிய வெற்றி. இந்த ஜோதிடத்துக்கு நான் தகுதியாங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஜோதிடம் கற்றுக்கல யார்கிட்டையும். ஆக்சுவலாக இந்த மேடை, இந்த ஜோதிடம் வந்து என் அம்மாவுக்கு தான் கிடைக்கணும். அவங்க வந்து காளிய வனாந்தரத்தில் முகத்துக்கு முகம் நேராக பார்த்துருக்காங்க. ஜோதிடம், இந்த அருள் வாக்கு, சொப்பனம் வந்து நடக்கிறது, அவங்கக்கிட்ட இருக்க தெய்வம் அப்பேற்பட்ட தெய்வம். அது கேரளாவிலேருந்து அவங்க ஆற்றுல வந்தப்போ எங்கள் மூதாதையர்கள் போய் எடுத்துகிட்டு வந்து, அந்த காலத்தில் இப்படி தெய்வத்துக்கிட்ட பேசுவாங்களாம். டேய் என்னடா இப்படி பண்ணுற நீ, பார்த்தா டக்குன்னு அந்த காரியம் உடனே நடக்குமா, அப்படி பேச்சுவார்த்தை நடத்துவாங்களாம் தெய்வத்தோட. இந்த காலத்தில் எல்லாம் குறைஞ்சி போச்சு. இதெல்லாம் சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன்ருவாங்க. நான் அம்மாட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்டேன், அம்மா நம்ம குடும்பத்துலேருந்து ஆன்மீக சேவை இந்த மாதிரி நல்ல காரியம்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்குது, நீ இந்த பூஜை புனஸ்காரத்தெல்லாம் நம்ம குடும்பத்தோடு நிறுத்திடாத, நீ வெளியில் எடுத்துகிட்டு போ. அவங்க ஒரு பெண் பிள்ளையாக இருந்ததுனால இல்லை எனக்கு இதெல்லாம் போதும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் நான் சொன்னேன், சரி நான் வேணால் எடுத்து அந்த விக்கிரகத்தெல்லாம் பூஜை பண்ணுறேன், அது தாத்தா காலத்துலேருந்து இருக்குது, கோவிலில் இருக்க வேண்டிய விக்கிரகம். அந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அங்கே இருக்க விக்கிரகம் தான் 400 வருஷத்து விக்கிரகம். கோவிலில் இருந்தது பிரிஞ்சு அப்படியே வீட்டுக்கு வந்துச்சு, அப்படியே ரூமில் இருந்துச்சு. ஒரு கனவில் உன் கையில் எடுத்து பூஜை பண்ணுன்னுது. பார்த்தா இன்றைக்கி எஸ்வி சேகர்லேருந்து, தினேஷ் கார்த்திக்லேருந்து, நடிகர் மதன் பாப்லேருந்து, பாக்யராஜ் சார் ஒரு நாள் பூரா என் வீட்டில் இருந்து நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் விளக்கம் கேட்டார். அன்றைக்கி என் வீட்டை சுற்றி ஒரு 500 பேர் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்து, அதனால் இதை வந்து நான் என் அம்மாவுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த அற்புதமான மாமகனை பெற்றெடுத்த தாய்க்கு இந்த நேரத்தில் நம்ம சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அந்த துளசி மந்திரம் வந்து நான் அசந்து போயிட்டேன். அவங்க சொல்கிற அந்த ரைமிங்கோ அந்த உச்சரிப்போ இது வந்து பிறவியிலேயே வர்றது தான். நம்ம அவங்கக்கிட்ட வாங்குகிற ஆசீர்வாதம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஒன்றே என்னை வந்து அம்மா பேச்சை கேட்குற புள்ளன்லாம் நினச்சிக்காதீங்க. பயங்கரமாக சண்டை போடுவேன், பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுவேன், கிண்டல் அடிப்பேன். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவங்கக்கிட்ட எப்போவுமே. அந்த துளசி மந்திரத்தை இன்னொரு தடவை அவங்க சொல்லணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதை நல்லா காதில் கேளுங்க, எஸ்பெஷலாக பெண்கள் அது ரொம்ப நல்லா காதில் கேளுங்க. உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் உடனே நடக்கும். துளசி மாதா அப்பேற்பட்டவ, மகாலட்சுமிக்கு சமமானவ. ஸ்ரீமத் துளசி அம்மா, திருவே கல்யாணி அம்மா, வெள்ளிக்கிழமைதனில் விளங்குகின்ற மாதாவே, செவ்வாய்க்கிழமைதனில் செழிக்க வந்த செந்துருவே, தாயாரே உந்தன் தாளினை நான் பணிந்தேன். பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே, பரிமளிக்கும் மூல கொழுந்தே நமஸ்தே, ஹர்ப்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே, ஹரியுடைய தேவி அழகி நமஸ்தே, அடைந்தார்க்கு இன்பம் அளிப்பாய் நமஸ்தே, வானமாமலை என்னும் மருவே நமஸ்தே,
வைகுண்டவாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே. அன்புடனே, இது ரொம்ப முக்கியம், அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணின் மேல் நட்டு மகிழ்ந்து நல் நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்துப்போல் கோலமிட்டு செங்காவி சுற்றுமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்பூலம் தட்டில் வைத்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலன் என்று ரிஷிகேஷர் தான் கேட்க மங்களமான துளசி மகிழ்ந்துரைப்பாள். என்னை பூஜித்தவர்களுக்கு எல்லா பலனும் நான் கொடுப்பேன். கன்னிகைகள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டுவிப்பேன். கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன். மும்மூட்சதர்கள் பூஜை செய்தால் மோட்சப்பதம் கொடுப்பேன். கோடிக்காராம்பசுவை கன்றுடனே கொண்டு வந்து குளம்புக்கு வெள்ளி கட்டி கங்கை கரைதனிலே கிரகண புண்ணிய காலத்தில் வாளுருவி அந்தனர்க்கு மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன். சத்தியம் என்று நாயகியும் சொல்லலுமே, அப்படியே ஆகவென்று திருமால் அறிக்கையிட்டார். இப்படியே ஏற்றி தொழுதவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவார் பரதேவி தன்னருளால். இந்த துளசி மந்திரத்தை எல்லாரும் வெள்ளி செவ்வாய் பூஜை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல கணவர் நல்ல குழந்தைங்க உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதில் ஒன்றுமே குறை இருக்காது. ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு 2 கண் மாதிரி. அதில் ஒன்றை கூட மறக்காதீங்க. குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டும் போதே அதையும் சொல்லி சோறு கொடுங்க. அதில் இருக்கிற தர்மத்தை சொல்லி கொடுங்க, உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப அற்புதமான ஒரு கௌரவம் வந்து உங்களுக்கு உங்கள் மகன் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது. இதே கௌரவத்தை குரு பயிற்சியிலையும் கொடுத்தாரு, இன்றைக்கி இந்த சுயம்பர விழாவிலையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மகன் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றத தாண்டி இந்த மாதிரி ஒரு தாய் எல்லா மகன்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய கைத்தட்டல் இந்த இடத்துல அந்த தாய்க்காக. தேங்க்யூ ஸோ மச்மா. பொண்ணு பேர் பவித்ரா. 1996 கங்குவ நாயக்கர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா இவங்ககிட்ட டச்சில் வாங்க. கஜகேசரி யோகம் கொண்ட ஜாதகம், குருச்சந்திர யோகம் கொண்ட ஜாதகம். அதனால தான் பொண்ணு மெடிசின் படிச்சிருக்கு. இன்னும் கவர்மெண்ட்டில் போஸ்டிங்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஜாதகம் நல்லா இருக்குது. குரு கோதண்ட குருவாக காட்சி தரார். சந்திரன் கோதண்ட சந்திரன். தனுசு ராசியில் கிடைக்கிறது மிக அரிது. பொண்ணு நல்ல அங்கலட்சணத்துடன் இருக்கும் இந்த ஜாதக அமைப்பின்படி. நான் இன்னும் பொண்ணு ஃபோட்டோவை பார்க்கல. பொண்ணு ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க, அவங்களும் வச்சுருக்காங்க. கங்குவன் நாயக்கர் அப்படின்னு இருந்தீங்கன்னா 9428444498. அதே மாதிரி கோயம்புத்தூரில் யாராவது நீங்கள் பதிவு பண்ணணும், பெண் பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணுன்னா இவங்க வந்து திருமண அமைப்பாளராக அங்கே பணியாண்டிகிட்டு இருக்காங்க. ஒரு நிறைய வரன்கள் இவங்கக்கிட்ட இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ஜோசியமும் இப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காஞ்சனான் பேர். மேரேஜ் அசம்பிளர், காஞ்சியம்மன் திருமண தகவல் மையம்னு கோவையில் வச்சுருக்காங்க. இவங்களோட அலைபேசி தனியாக சொல்கிறேன், வரன் என்கொயரி பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு தான் ஃபீஸ்லாம் கேட்பாங்க. ஆனால் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு கேட்பாங்க. 95 85 14 74 92. கோயம்புத்தூர் கொங்கு தேசத்துலேருந்து இந்த நம்ம நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. மிகப்பெரிய நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. அந்த நம்பிக்கையை ஃபுல் பண்ணிடலாம். பொண்ணுக்கு இப்போது ராகு தசை நடந்துகிட்ருக்கு. இது நல்ல ராகு தசை தான். பரணி பூரம் பூராடம் சுக்கிரனோட நட்சத்திரம். எது? அபபரணி நட்சத்திரம், பூரம் பூராடம் சுக்கிரனோட நட்சத்திரத்துக்கு ராகு தசை பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இந்த பொண்ணுக்கு மருத்துவ படிப்பை கொடுத்துருக்கு, திருமணத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும். வர்ஷா, இந்த ஜாதகத்துக்கு ராகு கேது அப்படின்ற ஒரு அமைப்பாற்றல் இருக்குது, தோஷங்கள் இருக்குது. அப்போ இந்த ஜாதகத்தில் பிரகாரம் வந்து வருகின்ற காலகட்டங்களில் குரு பகவான் வந்து பிறப்பு ஜாதத்திலே ஆட்சி பெற்றக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்குது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு இன்னொரு 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திருமண அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி மாப்பிள்ளை வந்து கடல் தாண்டி நீர் தாண்டி வரக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்தில் நல்ல அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களோட குலதெய்வம் கோயிலில் ஒரு பிரார்த்தனையும் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. மிக விரைவில் அமைத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு.
இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா 21 ஆகஸ்ட் 1998 பிறந்திருக்கிறாங்க. இவங்க வந்து பிராமின் ஐயங்கார். இவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 93 61 75 18 60. லக்னாதிபதி வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாற்றலாம் அமைந்திருக்கிறது. பொருத்தமான இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம். நம்ம பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ வரன் பார்க்க ஆரம்பித்தோம்னா வியாழ நோக்கு அப்படின்றத நம்ம கவனிப்போம். அதாவது குரு பகவான் 2ல் வந்தார்னா குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு. 4ல் வந்தால் சுகஸ்தான அமைப்பு, 5ல் புத்திர பாகியம், 7ல் களத்திர பாகியம், 9ல் பாகியஸ்தானம், 11ல் ஆசைகளை நிறைவேற்றுறது. இந்த மாதிரியான இடங்களில் குரு வந்தார்னா நம்மளுக்கு வியாழ நோக்கு வந்துருச்சு, நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வரன் பார்க்கறதுக்கான குருபலம் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். அந்த குருபலன் வரும்போதே நம்ம வந்து குழந்தைங்களோட வரன் வதுவை வந்து அதை மேட்சிங் பண்ணி எடுக்கிறதுக்கு தவற விட்டுடுறோம். ஏன்னா அந்த டைமிங்கில் குழந்தைங்க படிச்சுட்டு இருப்பாங்க, வயசாக இருந்திருக்கும், அடுத்தது பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி தள்ளி தள்ளி போட்டுருவாங்க. இதில் என்னன்னா ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் இருக்கும். நாம் தான் வந்து நம்ம எப்பவுமே போதுன்னு நினைக்கிறதே இல்லை. பரவாயில்ல, இந்த வரனோட நிறுத்திக்கலாம், நம்ம இதை பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு செட் பண்ணி அமைச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த போதுன்ற மனசோட நீங்கள் அதை வந்து ஆரம்பத்திலே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஏஜ் தாண்டின ஸ்டேஜ் வராது பிள்ளைங்களுக்கு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும், தானத்திலேயே சிறந்தது வந்து அன்னதானம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இப்போ கார்த்தி வந்து ஒரு தானம் பண்ணுறாரு அப்படின்னா வாங்குறவங்க ஒரு புடவை கொடுக்குறாரு அப்படின்னா கார்த்திக்கு இருக்கிற வசதிக்கு இதில் வந்து பட்டுப்படம் என்ன வசதியாக கொடுக்கலான்னு கூட நினைப்பாங்க, மனசு வந்து நிறைவராது. ஆனால் சாப்பாடு போட்டால் வயிறு நிறைஞ்சதுக்கப்புறம் நீ இன்னொரு லட்டு கொடுத்தா கூட ஐயா எனக்கு போதும் மனசு நிறைஞ்சிருச்சும்பாங்க. ஸோ தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னைய கேட்டால் தானத்திலேயே சிறந்தது வந்து கன்னிகா தானம். தானத்திலேயே சிறந்தது வந்து கன்னிகா தானம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கன்னிகா தானம் வந்து ஒரு பெண்ணோட அப்பா தன் பெண்ணை வந்து இன்னொருத்தனுக்கு தானம் கொடுக்குறார். தனக்காக இல்லை, தன்னுடைய யார் மாப்பிள்ளையோடைய வம்சத்துக்காக, வம்ச விருத்திக்காக தானம் கொடுக்குறார். அப்படி தானம் கொடுக்கும் பொழுது அந்த சான்ஸ்கிரிட் வேர்டு தசனா பூர்வேசம் தசனா பிரவேசம் அப்படின்னா என்னன்னா, கன்னிகா தானம் எவன் பண்ணுறானோ அவன் 10 தலைமுறைக்கு முன்னாடியும் 10 தலைமுறைக்கு பின்னாடியும் இப்போ கொடுக்குற தலைமுறையை மொத்தம் 21 தலைமுறையை வந்து காப்பாற்றுறான்னு அர்த்தம். அதுதான் வந்து கன்னிகா தானத்தினுடைய சிறப்பு. ஸோ தானத்திலே சிறந்தது அன்னதானமா அப்படின்னு கேட்டால் கன்னிகா தானம் தான் சிறப்பு. ஆனால் கிரகங்கள் அமைப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜோசியம் உண்மையா இல்லையாங்கிறது ஒரு பெரிய டிபேட்டாக நடந்துகிட்டு இருக்குது. என்னோட தனிப்பட்ட கருத்து, கிரகங்கள் எங்கேயோ பல லட்சக்கணக்கான தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குமா? சந்திரன் இருக்குது, சனி இருக்குது, தீர்மானிக்குமா அப்படின்னா இதில் வந்து யூகேயில் ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கடவுள் வந்து நம்ம உடம்பை படைக்கும் பொழுது நம்ம உடம்பை சுற்றி வந்து ஆரா அப்படிங்கிற ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அந்த அல்ட்ரா வயலட் யூவி ரேஸ்லேருந்து தள்ளி விடுற மாதிரி நம்ம உடம்பை சுற்றி ஒரு ஆரா சுற்றிக்கிட்டே இருக்கும். அது நம்மளை காப்பாற்றும். ஒளி வரும்பொழுது அதை நம்ம காப்பாற்றும். ஒரு மனிதனுக்கு 7.5 சனி வரும்பொழுது என்ன ஆகும்னா, சனி கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒளி இந்த ஆறாவை பெனிட்ரேட் பண்ணி உள்ளுக்கு நுழைஞ்சு நம்ம மனசை மாற்றும். மனோகரன் சந்திரன் நம்ம நல்ல டெசிஷன் எடுக்க முடியாமல் நம்ம தப்பு பண்ணுவோம். ஸோ சனி திசை நடக்கும் பொழுது நல்ல விஷயத்தை நம்மளால் கிரகிச்சிக்க முடியாது, நல்ல தீர்மானத்தை நம்ம எடுக்க முடியாது. அதனால் நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் தவறாக இருக்கும். இது 7.5 வருஷம் வரையும் நடக்கும். சனி கிரகம் சனி திசை நடக்கிற வரைக்கும் நடக்கும். நல்ல சந்தோஷமான தருணம். அன்புக்குரிய பண்பாளர் ஸ்ரீரங்கத்தினுடைய மிகப்பெரிய ஜோதிட நிபுணர் கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்லணும். இந்த விழா முழுக்க முழுக்க சுயநலத்துக்காக இல்லாமல் பொது நலத்துக்காக பல்வேறு முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கக்கூடிய அழகான பணியை செய்யக்கூடிய இந்த நிறுவனம்
இன்னும் பெரிய வளர்ச்சியை தொடரணும், உச்சத்தை தொடரணும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி காலையிலேருந்து மாலை வரை நடக்கிற இந்த நிகழ்வில் ஐயா எதேச்சியாக தானே போகிறாரு. ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி சிக்கல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப தப்பிச்சு போகிறக்கு அந்த செல்ஃபோன் தான் உதவும். அவருக்கு ஃபோனே வரலன்னு வச்சுக்க, இந்த வந்துட்டேன் மாப்பிள்ள, இந்த ஒரு சின்ன விஷயம் அப்படின்ட்டு போவார். நம்ம தப்பாக எடுக்கக்கூடாதுன்றக்காக நீங்கள் பூரா இதே ஐடியான்ட்டு நீங்கள் பூரா அளவுலன்ட்டு போயிடக்கூடாது. அப்புறம் என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, நானும் அளவுன்ட்டு போயிடுவேன். எல்லாருக்கும் தமிழ் தெரியுமில்ல, ஏன்னா அது கொஞ்சம் முதலே பேசிக்கிட்டே நல்லது. ஒரு இடத்துல 3/4 மணி நேரம் பேசிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னே, எங்கே இருந்துச்சு பூரா பஞ்சாப்காரங்க சார் அப்படின்னாங்க. அது மாதிரிலாம் அமைஞ்சிடக்கூடாது. இது எத்தனை முறை நான் திருச்சிக்கு வந்தாலும் நன்றாக ரசிக்கக்கூடிய மக்கள். இந்த விழாவுடைய நோக்கம் எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தி அனுப்புவது. நான் எல்லா மேடையிலும் தவறாமல் சொல்லுவேன், 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட உயர்ந்தது. நம்ம ஊரில் மட்டும் ஒரு 4-5 இடம் சொல்லுவோம். நல்லா சிரிக்கிறவன் சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காரக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. சினிமா தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்தேன் பக்கத்தில் உட்காரக்கூடாது. ஏன்னா படம் 1.25 மணி நேரம் தான். நம்ம பக்கத்தில் இருக்க 4 மணி நேரம் ஓட்டுவான். வருவேன் வரப்போறேன், ஐயோ சுட போகிறேன் அப்படி. அவன் வரவங்களும் நீ ஏன்டா வந்துக்கிட்டே இருக்கு, அவன் தண்ணீர் எல்லாம் இருக்கும். இதை விட ஒரு பெரிய விஷயம், தயவுசெய்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிடும்போது இந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க, அதில் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா வாஷ் பேஷனுக்கு போகிறவன் சிலர் கை கழுவான், சிலர் முகம் கழுவான், சிலர் கொட்டலை வெளியெடுத்து அலசுவாங்க. பூ அப்படின்னா கருவேப்பில் தெரிச்சு நம்ம தட்டில் வந்து விழும். இதெல்லாம் அனுபவப்பட்டனால சொல்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு உதவுமேன்றக்காக எல்லா இடத்துலையும். இப்போ நம்ம திருமண விழா நடத்துகிறோம், ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே போகிறீங்க, யார் பொண்ணோட அப்பா யார் மாப்பிளோட அப்பான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? யார்கிட்டையுமே கேட்காம நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். தோளில் துண்டு போட்டு சவுண்டாக பேசிக்கிட்டு இருப்பார். தோளில் துண்டு போட்டிருந்தாருன்னா அவர் மாப்பிளோட அப்பா. ஓரமாக உட்காந்து தலையை துண்டை போட்டு உட்காந்துருப்பார். எது எல்லாமே நகைச்சுவைக்காக மட்டும்தான். சரியா? யாருக்கு ஆயுள் காலம் அதிகம்ன்றீங்க சார்? நீங்கள் மேடை சிரிங்க, ஆயுள் கூடும் எப்படி தான் ஆயுள் கூடும்? அது காரணத்தை சொல்லணும்ல. எப்பயுமே ஒரு டாக்டர் நம்ம சொக்கலிங்கம்ன்றவர், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்களுக்கெல்லாம் இதயம் நோய் பார்த்தவர். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் எப்பொழுதும் இன்முகத்தோடு சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் 95 ஆண்டு காலம் நீங்கள் வாழ முடியும் நிம்மதியாக அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மருத்துவர்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே வர்றான் சார் ஒருத்தன், தன்னுடைய 1500 செருப்பை காணாம், திட்டுறான். நாங்கள் செருப்பை கூட எடுத்துகிட்டு போவாங்களா இந்த காலத்தில்? என்னங்க திட்ட செருப்பை எடுத்துகிட்டு போனவனுக்கு பாதிப்பு கிடையாது, இவனுடைய இதயத்துக்கு தான் பாதிப்பு. அவ்வளோ டென்ஷன், கோபம், குரோதம். இந்த இடம் தான் முக்கியமானது. இங்கே என்ன செய்யணுன்றதுக்கு இன்னொரு ஆள் பாருங்கள். அதே கல்யாண மண்டபத்தை விட்டு ஒருத்தர் வெளியே வரான், தன்னுடைய 2000 செருப்பை காணா, திட்டலை, கோபப்படலை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் இந்த வார்த்தையை தான் நம்ம கடைபிடிக்கணும். என்ன சொன்னான் தெரியுமா? உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது கல்யாண வீடு, வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது, நன்றி வணக்கம், சேராட்டை பிடிச்சி அம்பாட்டி ஏறி போயிட்டேன். இதை செஞ்சால் போதும் சார், நம்மளுக்கு நோய் நொடியே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகாமல் இருந்தால் போதும். ಪುರದರ ಬಿಡಲನ ನೋಡಿದವ ವೈಕುಂಠಕ್ಕೆ ಓಡಿ
கலையில் மட்டுமில்லை படிப்புலையும் சிறந்த 480 அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது 10th. சூப்பர் சூப்பர். ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு. இவ்வளோ படிச்சிருக்காங்கன்னா அவங்க இருக்கிற இடம், அவங்க சேர்ந்த ஸ்கூலு, அந்த ஆசிரியர், அந்த நிறுவனர், இவங்கெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு அன்பாலும் எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. ரொம்ப அழகாக குழந்தைகளை வந்து உங்கள் குழந்தைகள் மாதிரி வளர்த்துருக்கீங்க, படுக்க வச்சுருக்கீங்க, கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். நிறைய பேர் கேட்கலாம், வையாபுரி சாரை இந்த நிகழ்ச்சியில் கொடுத்தீங்க அப்படின்னு. பிக் பாஸ் ஃபஸ்ட்டு சீசன் பார்க்குறப்போ அதில் இந்த காலையில் எந்திரிக்கும் போது டண்டனக்கா டண்டனக்கா டயானக்கான்னு எல்லாம் டான்ஸு. அண்ணன் எந்திரிச்சோன்னே, ஏயா காலையில் இந்த டண்டான் டண்டான் போடுறீங்க, ஒரு சாமி பாட்டு, ஒரு முருகன் பேர், இந்த மாதிரி கந்த சஷ்டி கவசம், இந்த மாதிரி ஏதாவது போடக்கூடாதா? எந்திரிக்கும் போது அப்படி தெய்வத்தோட பேரை சொல்லிட்டு எந்திரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, என்ன நீங்கள் இப்படி பாட்டு போடுறீங்கன்னாரு. நான் அன்னைக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் வீட்டில், இந்த பாரு இந்த மனுஷனுக்கு அந்த வீட்டில் என்ன ஒரு திங்கிங்கு, ஒரு பாட்டு தப்பாக கேட்குறப்ப ஏன் இது தெய்வத்தோட பாட்டாக இருக்கக்கூடாதா? ரொம்ப பக்தி வேணாம், காலையில் எந்திரிக்கும் போது கொஞ்சம் இப்படி நம்ம தெய்வத்தை நினைக்கணும், தெய்வ சிந்தனைகள் நடக்கணும், தெய்வ வழிபாடுகள் நடக்கணுங்கிறது இந்த பூலோகத்தோட நியமனம். இது இல்லாமல் யாரும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. அன்னைக்கு நான் விருப்பப்பட்டேன் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், இவரோட அறிமுகம் கிடைக்கணும் அப்படின்னு. போன வாரம் திடீர்னு இவர் கூட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நம்மளோட குரு பெயர்ச்சி நிகழ்ச்சி பார்த்துட்டு, என்ன நீங்கள் 5 யானையெல்லாம் கூட்டு வந்துட்டீங்கன்னாரு. இல்லை சார், குரு பிரீதிக்காக பண்ணோம். அந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் கேட்டாங்க, எங்களுக்கு திருமண தடை ஆகுது, ஒரு சிறிய தொகையில் இந்த திருமண தடை நீங்கணும், வரணும், அமையணும், ஒரு நல்ல நிகழ்ச்சியாகவும் இது இருக்கணும், ஒரு ஜாதகமும் பார்த்து தெரிஞ்சுக்கணும், அப்படி ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கட்டிலை நீ வாங்கலாம், தொட்டிலை இறைவன் தான் தர வேண்டும் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னாருக்கு இன்னார்னு யார் கண்டுபிடிச்சி சொல்லுவார்னா நம்ம ஜோதிடர்கள் மட்டும்தான் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். ஏன்னா கட்டம் நம்மக்கிட்ட இருக்கும், அந்த கட்டம் சரியாக இருக்கா இல்லையாங்கிறத, அது உத்தரத்தில் இருக்கா சத்திரத்தில் இருக்காங்கிறத பார்த்து சொல்கிறது நம்ம ஜாதகர்கள் மட்டும்தான். நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். 8 போட்டு 10 போட்டால் தான், அதாவது 8 போட்டால் தான் லைசன்ஸ் கிடைக்கும், ஆனால் 10 போட்டால் தான் பொண்டாட்டி கிடைக்குங்கிறதே நான் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அப்படி இருந்தும் இன்றைக்கி வந்து கார்த்திகேயன், நம்ம வந்து பொதுவாக வந்து முருகப்பெருமாளை எல்லா இடத்துலையும் பார்ப்போம், அறுபடை வீட்லேயும் தான் கார்த்திகேயன் இருப்பார்னு நினச்சேன். 7வது படையாக ஸ்ரீரங்கத்துலேயும் ஒரு கார்த்திகேயன் இருக்காருங்கிறத இப்போ தான் பார்க்குறேன்.